வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் நேத்து வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு உரை நிகழ்த்தினாரு. அந்த உரையில வந்து பல நல்ல திட்டங்களை சொல்லியிருக்காப்ல. அதை விட்டுட்டு வந்து திரிஷா வந்திருக்காங்க, இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வந்து தேவையில்லாத ஒரு இதை உருவாக்குறாங்க. அவங்க சேனலை கிரியேட் பண்றதுக்கு, அவங்க சேனலை டெவலப் பண்றதுக்கு தேவையில்லாத நல்ல கண்டென்ட் எடுக்கலாம். அதுக்கு தேவையில்லாம ஒரு ஒரு சிஎம் வந்து அவதூறா பேசுறது, திரிஷாவை வந்து தேவையில்லாம பேசுறது, இது வந்து தேவையில்ல. அவர் வந்து 1000 நல்ல திட்டங்கள் இது பண்ணாங்க. அதை சொல்லி வந்து அவங்க சேனல் வந்து பெருசாக்க பாருங்க. தேவையில்லாம திரிஷா வந்தாங்க, அவங்க வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க வீடியோ எடுத்தாங்க, அவர் இது பண்ணாங்கன்னு தேவையில்லாம பேசுறது வந்து தப்பு. அவங்க வந்து அதே மாதிரி நேற்று ஒரு ஒற்றுமை இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், விஜய் குடும்பத்தோட வந்து அவங்க ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். திரிஷா ரொம்ப வருஷமா அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நண்பர்கள் குழு. அதுல வந்து அவங்கள வந்து தேவையில்லாம பேசக்கூடாது. அதுவும் இல்லாம சந்திரசேகர் வந்து வெள்ளை, அவங்க சோபா அவங்க ஒய்ஃப் வந்து பச்சை, இவங்க வந்து ஆரஞ்சு, அதாவது சுதந்திரக்கூடிய பிரதிபலிக்கும் வகையில் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுடைய இந்தியாவை நேசிக்கிற பண்பு இருக்கு, அவங்க வந்து ஒற்றுமையா இருக்காங்கன்றது தெளிவா தெரியுது. அதனால வந்து அவங்க வந்து நண்பர்கள் தான்ன்றது தெளிவா தெரியுது. அவங்க வந்து தேவையில்லாம எதுவும் பேச வேணாம். அது வந்து விஜய் வந்து என்னென்ன சொன்னாரு, அதனுடைய இதை பத்தி ஒரு சுருக்கமா நல்ல திட்டங்கள் என்னென்ன சொன்னாரு, இது மூணு மாசம் அவங்க நிறைவேற்றிய திட்டங்கள் மற்றும் அதை பத்தி ஓரளவுக்கு சொன்னாப்புல. அதை பத்தி பார்த்துருவோம். அதே மாதிரி நாட்டிற்காக உயிரையும் உடைமைகள் பல இழந்து தியாகிகள் வந்து ஏகப்பட்ட பேர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர், எண்ணற்ற தலைவர்கள், வாவு சிதம்பரனாரு, முத்துராமலிங்க தேவர், நேதாஜி என்று பல தலைவர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து மறைந்தார்கள். அவங்களுக்காக ஓய்வூதியம் நிறைய வழங்கியிருக்காரு. 12,000 15,000 இருக்கு, 10,000 12,000 இருக்கு. இப்படி நிறைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து உயர்த்தி வழங்கியிருக்காரு. அதே மாதிரி தமிழகத்துல வந்து 717 டாஸ்மாக் கடையில மூடியிருக்காங்க. மதுவை வந்து ஒழிப்பு இருக்கு. இது ஒரு முக்கிய ஒரு இது. அடுத்து வந்து 300 இப்போ ஏசி பஸ் புதுசாக வாங்கி விட்டுருக்காங்க. அப்படி நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை வந்து உருவாக்கியிருக்காரு. ஊழலை குறைச்சிட்டு வர்றாரு விஜய். அது வந்து உண்மையத்தான் நம்ம சொல்றோம், நம்ம வந்து பொய் சொல்லலை, இருக்க நிலவரத்தை சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம யாருக்கு எதிர்த்தோ யாரையும் உயர்த்தியோ பேசல. என்ன மக்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதனால தான் நம்ம பேசுறோம். லஞ்ச ஊழலை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டே வராங்க. அதான் இந்த அரசோட ஒரே குறிக்கோள்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அது ஓரளவுக்கு படிப்படியாக குறைச்சிட்டே வராங்க. அது வந்து பார்க்குறது நல்லா இருக்கு. மக்களும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டே வராரு. இன்னும் நிறைய திட்டங்களை உருவாக்கிட்டே வராப்புல. அதை வந்து மேலும் ஆதரிப்போம். மக்கள் வந்து விஜய் தமிழக வெற்றி கழக அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது. இன்னும் சிறப்பாக செயல்பட இந்த அரசுக்கு மக்கள் எல்லாமே ஒன்றிணைந்து செயல்படுவோம். லஞ்சம் ஊழலை எதிர்ப்போம், ஒழிப்போம். வணக்கம் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.